தாவேகா அரசுக்கு எதிராக திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகள் சார்பாக ஆளுநர் அர்லேக்கரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. I was cornered. I was helpless. கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க கட்சியோட ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக, திமுக, பாஜக இந்த 3 கட்சியுமே ஆளுநர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, ஆளுநர் தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாறிக்கிட்டே இருக்காரு. மக்கள் அவங்களோட குறைய டைரக்டா என்கிட்டே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என்று ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். அப்ப இங்க இருக்க கவர்மெண்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ் கடவுள் முருகர் இருக்கார்ல, அவர் தமிழ் கடவுள் இல்ல, நார்த் இந்தியா காடு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்டிஆர் திரிவிக்ரம் படத்தில் முருகனை வடமாநில கடவுள் என்பது போல சித்தரித்திருப்பது குறித்து சீமான் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சியை மாத்திரு, இல்லனா அந்த படத்தை தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, மிரட்டி இருக்காரு. ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாராம், தமிழ்நாட்டுல போதையை ஒழிக்கணும், அதுக்கு நீ என்ன வேணா ஆக்ஷன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அமைச்சருக்கு வந்து சொல்லியிருக்காராம். இந்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்பா, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ தைரியமா முடிவெடுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சோ அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சியை கவுக்கணும், அந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சியும் போய் ஆளுநர் கிட்ட புகார் கொடுத்திருக்கு. எதுக்காக இந்த 3 கட்சி இந்த மாதிரி புகார் கொடுத்திருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அதிமுக எம்எல்ஏக்களை உருவுறாருல, சோ இது வந்து அப்பட்டமான குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி அதிமுக சைடுல இருந்தும், திமுக சைடுல இருந்தும், பிஜேபி சைடுல இருந்தும் சொல்லியிருக்காங்க. அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் ஒரே நாளில் ஆளுநரிடம் புகார் அளித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பிஜேபி சைடுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சிக்கு, அதாவது இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமில்லாத ஆட்கள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட முக்கியமான மீட்டிங்ல வந்து இடம்பெறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான், அது நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுல வந்து இந்த அதிகாரத்துக்குள்ள இருக்க அமைச்சர்கள் இவங்க உள்ள வரலாம், ஆனா இதுல எதுலயுமே சம்பந்தப்படாத ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. சோ இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆளுநர் இப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவரோட ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா கவுத்து விட்டுலாம், 6 மாசம் கழிச்சு எலெக்ஷனையும் வர வச்சிடலாம். இந்த வேலை எல்லாமே ஆளுநரால பண்ண முடியும். இது ஃபுல் கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. அதுக்கும் மேல சொல்லணும்னா அமித்ஷா இருக்காருல்ல, சோ அவர்கிட்ட தான் இருக்கு. அமித்ஷா ஜி நினைச்சாருன்னா இப்ப இந்த ஆட்சியை கவுத்துடலாம், ஆனா அமித்ஷா ஜி அப்படி நினைக்கல. என்ன மனுஷன்? சோ இது எல்லாருமே சொல்றது என்னன்னா, அமித்ஷா ஜி நினைக்க மாட்டாரு, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கே அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு, அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10ல இருந்து 15 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ண வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 7-8 பேர் ஆல்ரெடி பண்ண வச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது அப்பட்டமான குதிரை பேரம் தான் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிங்க சொல்றாங்க. இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு களத்துல இறங்கி விசாரிச்சாங்கன்னா ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேலிடம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முடிவு எடுக்கல. ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முடிவு எடுக்கல. எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நான் வந்து எப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ஆளுநர் நினைச்சா ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா குதிரை பேரம் ரொம்ப பயங்கரமா நடக்குதுங்க. ஒரு சில தாவேகா என்ன சொல்லுது, திமுக வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுது, அதாவது எங்க எம்எல்ஏக்களை வாங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நியூஸ்ல எல்லாம் பயங்கர பேசு பொருளா மாறுது, பயங்கர ஃபிளாஷ் ஆகுது. 180 கோடி செலவு பண்றாங்க திமுக, ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி அப்படின்றதெல்லாம் பயங்கர ஃபிளாஷ் ஆகுது. சோ இது வந்து திமுக பண்றது எல்லாருக்கும் தெரிய வருது. அதே மாதிரி அதிமுக சைடுல இருந்து இவங்க வாங்குறதும் கிட்டத்தட்ட சிமிலர் தானே. அதாவது இவங்க வந்து எம்எல்ஏ கூப்பிடுறதும் இப்ப இது தப்புனா இதுவும் தப்பு தானே. குதிரை பேரம் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த கட்சியுமே பண்ணக்கூடாது. திமுக பண்ணாலும் தப்பு தான், தாவேகா பண்ணாலும் தப்பு தான். தாவேகா பண்ணா மட்டும் பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாத்துக்கும் விலக்கெல்லாம் கொடுக்க கூடாது. இங்க தாவேகா பண்றதும் குதிரை பேரம் இல்லன்னு சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் சொல்றது என்னன்னா அது குதிரை பேரம் தான். அங்க இருக்க எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா அது குதிரை பேரம் தான். ஏதோ ஒரு ஆசை காமிச்சு தான் இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ற நியூஸ் வந்து பேசு பொருளாவே ஆக மாட்டுதுங்க. ஏன் அது பேசு பொருளா ஆக மாட்டுது? ஒரு கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேகால இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமா பேசு பொருளா ஆக வேண்டிய விஷயமே. ஆனா அதை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. எந்த நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா அது பூதாகரமா மாத்த மாட்டுது. எனக்கு புரியல, ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்துரும் அப்படின்றதுனால பேச மாட்டீங்களா?
ஏன்னா திமுக பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். ஏன்னா அது தீய சக்தி தானே. சோ திமுக பண்றது எப்படி தப்போ அதே மாதிரி இங்க நடக்கிற தப்பையும் பாத்தீங்கன்னா எடுத்து நியூஸ் சேனல்ல பூதாகரமா பேசணும்ல. ஏன் பேச மாட்டுது அப்படின்றதான் தெரியல. இத பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம திமுக கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஏன்னா டேய் திமுகன்ற ஒரு கட்சியை அழியணும் அப்படின்றத எலெக்ஷனுக்கு முன்னாடி பல தடவை சொன்ன ஆள்றேன் நானு. சோ திமுக அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது சொன்ன ஆள்றேன் நானு. என்ன போய் திமுக சேர்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வர்ற மாதிரி நீ எந்த கட்சியில வேணா நான் சேர்த்துக்கோ, தயவு செஞ்சு திமுக சேர்த்துறாதீங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல விஜய் அவர் மேல இருக்க தப்ப சொன்னா அது சரியா தப்பான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு டேக் வைக்கலாம், இவங்க இந்த கட்சிக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்தாதீங்க. சோ இந்த இடத்துல தாவேகா பண்றது தப்பா அப்படின்ற மாதிரி யோசிங்க. அங்க ஒரு விஷயம் தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா ஆமால தப்பு நடக்குதுல அப்படின்ற மாதிரி யோசிங்க. இல்ல இப்ப நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் தப்புனா அது எது சரி அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவன் திமுக கட்சிக்காரன், இது பேர் தான் அவதூறு. கொஞ்சம் கூட அதாவது அரசியல்ல கொஞ்சம் புரிதல் கம்மியா இருந்தா பரவாயில்ல, அரசியல் என்னன்னே தெரியாதவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப அதிகமா இருக்கானுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து கதறத பார்க்க முடியுது. பயமா அது கடிச்சிராத. இன்னொன்னு ஆளுநர் இருக்கார்ல, ஆளுநர் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஆளுநர் மக்கள் குறைகளை கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஆனா இதை கேட்க வேண்டியது யாரு? ரூலிங் பார்ட்டி தாவேக அரசு தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கணும், கேட்கணும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில சொல்லுங்க, நான் வந்து எல்லாத்தையும் கேட்கிறேன், அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து செய்ய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளை ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் என்று. அப்ப ஆளுநர் கண்ட்ரோல்ல தான் முதலமைச்சர் இருக்காரா அப்படின்ற கேள்வி எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்கு. அது வைக்கிறது நியாயமானு கேட்டீங்கன்னா நியாயமான கேள்விதான். ஏன்னா ஆளுநர் இவ்வளவு கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எடுத்தது இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தாவேகா சைடுல இருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஆளுநர் எல்லாம் மீட்டிங் கூப்பிட்டு எந்த அதிகாரியும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல, இவ்வளவுதானா உங்க ரியாக்ஷன்? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்றாரு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு வந்து உண்மையா ஆளுங்கட்சி பயங்கரமா ரியாக்ட் பண்ணணும். ஆனா ஆளுநர் பார்த்து தாவேகா அரசு பயப்படுதா? மேபி அவருக்கு எதிராக ஏதாவது பயங்கரமா ஏதாவது பேசிட்டா உடனே காட்சியை கலைச்சிருவாருன்னு தாவேகா அரசு பயப்படுதா என்னன்னு தெரியல. ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டனம் கூட இது வரைக்கும் எடுக்கல. சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். ஏன்னா ஆளுநர் பண்ற தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அங்க இருக்க அதிகாரிகள் வந்து அவர் மீட்டிங் கூப்பிட்டா போக கூடாது சொல்ல தெரியுது உங்களுக்கு. ஆளுநர் நீங்க பண்ற தப்பு சார் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்ல தெரியல? சொன்னா எஜமா கோச்சுப்பாரா? எஜமா வந்து ஆட்சியை கழிச்சிருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தமிழ் கடவுள் முருகன் பேர்லயே இருக்கு தமிழ் கடவுள், தமிழர்களுக்கான கடவுள், என்னோட முப்பாட்டன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சீமான் அவர்களாம் சொல்லிட்டு இருப்பாரு. சோ அப்படி இருக்கிற கடவுளை வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா காடா மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நரேட்டிவ் மூலமா மாத்த முடியும். சோ அந்த வேலையை ரொம்ப ஆழமா இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்து ஒரு 1 வீக்காவே போயிட்டு இருக்கு. எதனால இந்த சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது எதனால போகுதுன்னு. ஆக்சுவலா ஜூனியர் என்டிஆர் நடிச்ச ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகரை வந்து பாத்தீங்கன்னா வடமாநில கடவுள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. என்டிஆர் திரிவிக்ரம் படத்தில் முருகனை வடமாநில கடவுள் என்பது போல சித்தரித்திருப்பது குறித்து சீமான் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சோ எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து முருகரை வந்து பாத்தீங்கன்னா கடை வாங்கல, அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு எங்க கடவுள் தான்டா இது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அந்த படம் அந்த காட்சியோட வெளியே வந்ததுன்னா நாங்க வந்து படத்தை ஓட விட மாட்டோம். இது பகிரங்க எச்சரிக்கை. எங்களோட கடவுள் அவரு, எங்க முப்பாட்டன்டா தமிழ் கடவுள் அவரு, அவரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்க கடவுளா மாறுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நியாயமான கேள்விதான். எனக்கு புரியலையே, கடவுளை ஆட்டையை போடுறானுங்கடே. டேய் யாரா நீங்க கடவுளை ஏன்டா ஆட்டையை போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல பேர்லயே தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு இங்க இல்ல மலேசியா சிங்கப்பூர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலயும் முருகருக்கு வந்து கோயில் இருக்கு. சோ அப்படி இருக்கிற ஒரு காடை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ் கடவுள் தான் எல்லா இடத்துலயும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்க ஒரு காடை வந்து நார்த் இந்தியன் காடா மாத்திக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வெட்டி விட்டுணும், இது வளர விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே ஒரு ஸ்டோரியை செட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த ஸ்டோரி எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஞான பழத்துக்கு வந்து விநாயகரும் முருகரும் அடிச்சுக்கிட்டாரு. இது எல்லாமே நரேட்டிவ் செட்டிங் தான். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? இத பல வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணும்போது அப்பயே பாத்தீங்கன்னா உடைச்சு விட்டுருக்கணும். ஆனா அப்ப இருந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை உடைச்சு விடல, பொலிட்டிக்கலா அதை உடைச்சு விடல. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த நரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் கார்டன் சொல்லும்போது எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமா வருது. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி எங்க கார்டுக்கு நீங்க ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எஸ், இது எல்லாருமே கேட்கணும். தமிழ் கடவுள் முருகர், தமிழ் கடவுள் முருகர் தான். சீமான் அதுக்கு தான் பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. படத்தை ஓட விட மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்கோ, திரையரங்குக்கு அந்த படம் வந்தா படம் ஓடாதடா பாத்து அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு.
நெக்ஸ்ட் டிவிகே அமைச்சருக்கு முதலமைச்சர் விஜய் ஒரு அறிவுரை கொடுத்திருக்காராம். தமிழ்நாட்டுல போதை பழக்கம் இருக்க கூடாது, அதுக்கு என்ன வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்பா, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ தைரியமா முடிவெடும்பாரு. எனக்கு வர கேள்வி என்னன்னா, மதுவிலக்குத்துறை அமைச்சர் தானே அவரு. சோ அவரு என்ன வேணா பண்ணலாம்னா முதல்ல பண்ண வேண்டியது டாஸ்மாக மூடணும் பாஸ். எனக்கு புரியல, கவர்மெண்ட்டே தெருவுக்கு டாஸ்மாக ஓபன் பண்ணி சரக்கு ஊத்தி கொடுத்து குடிங்கடான்னு சொல்லுது, ஆனா போதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி அதே கவர்மெண்ட் சொல்லுதுன்னா எனக்கு புரியலையே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இதுல அமைச்சர் வந்து புதுவித விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது இந்த 40-50 வயசு ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குடிச்சு பழக்கப்பட்டுட்டாங்க, அவங்கள மாத்த முடியாது, யங்ஸ்டர்ஸ் நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அட்வைஸ் நல்ல அட்வைஸ் தான் சார். எனக்கு என்ன கேள்வினா, அந்த யங்ஸ்டர்ஸும் நீங்க தெருவுக்கு வச்சிருக்க டாஸ்மாக்ல குடிச்சு பழக்கப்பட மாட்டானா? முதல்ல சரக்குல ஆரம்பிக்கிறவன் தான் நெக்ஸ்ட் அடுத்த போதை பழக்கத்துக்கு போவான். இந்த போதையில ஆரம்பிச்சு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போதை. சோ ஸ்டார்டிங் அங்க கிரியேட் பண்றதே நீங்க தான் பாஸ். எனக்கு புரியலையே, கவர்மெண்ட்டே தெருவுக்கு ஓபன் பண்ணி வித்துட்டு பேசுறப்ப மட்டும் எப்படி புனிதர்கள் மாதிரி பேசுறீங்க? இங்க வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது ஒழிக்கணும்னா முதல்ல நீங்க மூடணும். ஆக்சுவலா உடனே இந்த ஒரு நெகட்டிவ் தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி டாஸ்மாக மூடிட்டா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இருக்க முடியாது, உடனே செத்துருவாங்க, உடனே தூக்குமாடின்னு செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி குடி எடுக்க முடியாம தூக்குமாடின்னு சாவறானுங்கன்னா சாவட்டும்ன்றேன். சரக்கு இல்லாம ஒருத்தன் வாழவே முடியாதுன்னு சொல்றானா அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து கரிசனை காட்டுதா? எனக்கு புரியலையே. அடிக்ஷனுக்கு மறுவாழ்வு மையங்களை வந்து ஓபன் பண்ணுங்க, அவங்கள வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க வந்து வெளியே பாருங்க, அதை கவர்மெண்ட் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு பயந்துக்கிட்டு, அதாவது குடிக்கிறவங்க சூசைட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நாங்க டாஸ்மாக மூட மாட்டோம்னு சொல்றதுலாம் யாருக்கு அதுல வந்து ஓலா ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நக்கல்யா அவனுக்கு. இந்த இடத்துல கவர்மெண்ட் இப்படி ஒரு நரேட்டிவ் ரொம்ப நாளா செட் பண்ணிட்டு இருக்கு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, தாவேகவும் சரி, இந்த நரேட்டிவ் ரொம்ப நாளா செட் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்மாக மூடனா நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால வந்து டாஸ்மாக மூடக்கூடாது. அதாவது குடிக்காத மக்களுக்காக யோசிக்காத கவர்மெண்ட் குடிக்கிற மக்களுக்காக யோசிக்குது, குடிமக்களுக்காக யோசிக்குது. பாத்தீங்களா எப்பேற்பட்ட கவர்மெண்ட்னு? என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மாற்றம்னு ஒண்ணு கொண்டு வராரு. மக்கள் மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கு, போதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா முதல்ல நீங்க விக்கிறத நிறுத்துங்க, நிப்பாட்டினாலே எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து தாவேக்காவை நம்ம விமர்சனம் பண்ணும்போது நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிஎம்கே, இவங்க அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எடுத்து பாருங்க. டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுமே விமர்சனம் பண்ணிருப்பேன். ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பேன். அதே மாதிரி தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்சது என்னன்னா, ஓகே இந்த கட்சி புதுசா வந்திருக்கு, என்னென்ன பண்ணுது, அதாவது நிறைய குறைகள் அவங்க கிட்ட இருக்கு. அதிமுக திமுகல இருக்க பாதி பேர் தான் தாவேக்கால இருக்காங்க. சோ இது எல்லாமே தெரிஞ்சது, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா எந்த சேஞ்சஸும் இல்ல. திமுக ஆட்சியிலும் கொலை எல்லாமே நடந்தது, தாவேக்கா ஆட்சியிலும் கொலை எல்லாமே நடக்குது. அதுக்கு அடுத்து திமுக ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா ஊழல் இருந்தது, இங்கேயும் ஊழல் இருக்கு. ஐயோ தாவேக்கா ஆட்சியில ஊழல் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நானும் அப்படிதான் நம்பினேன். நம்பாதீங்க, 120 கோடி கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. 120 கோடிங்க. இதனால என்ன தெரியுமா நடந்திருக்கு? கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்க வேண்டிய கேஸுங்களாம் விசாரிக்காம நிறைய பேர் இன்னும் ஜெயிலே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஊழலோட சைஸ் வந்து மெகா ஊழல் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா 6 மாதத்துல இவ்வளவு துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். அப்ப நம்மள ஏதோ மக்கள் எல்லாம் நம்புவானுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்புவானுங்க, இந்த ஆட்சி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கு. ஏன்னா அந்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல பாத்தீங்கன்னா 80 கோடியில இருந்து 120 கோடி ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் மட்டத்துல இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் நடக்கிறதுனால இன்னும் அரசாணை வெளியிடல, வழக்கறிஞர்களை நியமிக்காதனால பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனை போறதால பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் வந்து நிலுவையில் நிக்குது, நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து இன்னும் 6 மாசம் கூட ஆகல, 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே 120 கோடி ரூபாய் லஞ்சம் ஊழல்னா எனக்கு புரியல. ஃப்ரெஷர்ஸா இருக்கும் போதே இந்த அளவுக்குனா எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைஸா மாறிட்டா இவங்க எப்பேற்பட்ட ஊழல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்கல, எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேஸ்லாம் இப்பயே வருதுங்க. தாவேக்கால இருக்க வழக்கறிஞர் தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்சிக்குள்ளே இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, இப்படி வந்து காசு வாங்கிட்டு வழக்கறிஞர்களை நியமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே எக்ஸ்போஸ் பண்றாங்க. எனக்கு என்னன்னா எக்ஸ்போஸ் பண்றதே வெளியே தெரியறதே இல்லைன்னா வெளியே தெரியாம எந்தெந்த இடத்துல வாங்குறீங்க நீங்க? டேய் என்ன இலவிடாது, அதுவும் 2 மாசத்துலயே இப்படி நடக்குதுன்னா இன்னும் 6 மாசம் 1 வருஷம் வந்தா திமுக தூக்கி சாப்பிடுவீங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.